அவனை தானே வாழ்வா தானே வாழ்வா தானே அதே போல நீ வந்து இப்ப கேட்ட வலிமையில் மாற்றி கொடுத்த சாபம் கொடுத்தது ஒரு மனிதன் தெரிந்து செய்தார் அதே சமயத்தில் தெரியாமல் செய்தார் தெரிந்தே இருக்கு சொல்றேன் என் பேச்சை கேட்கல என் பேச்சை கேட்க ஆச்சரியத்தை வச்சிருக்கான் கொடுத்த சாபம் கொடுத்தது சரி இந்த சாபத்தை நான் மாற்றி அமைக்க வேண்டும். இந்த நாடோ வினோதாபுரி உண்மைதான். வினோதாபுரியை அரசாட்சி செய்கின்ற பொழுது பிறக்க அரக்கனாக இருந்தார். இப்பொழுது பெண்ணாக மாற்றிவிட்டாய். நீ பெண்ணாக இருக்கின்றார். இதற்கு பெயருக்கு வேண்டும். ஆமா, என்ன பெயர் வைக்கலாம்? சரி, வினோதனி. வினோதனி 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 சுவாமி, எனக்கு நீங்க பேர் வைத்த உடனே எனக்கு சுவாமி இருக்குது. சுவாமி என்ன செய்ய முடியும்? கட்டி அறிவேணும். சுவாமி உங்க நாரக்கனாவே வச்சிருக்காம சுவாமி காதல் கூடாது. பேர் வச்சம்பா வினோதினி பேர் தான் வச்சேன். வினோதினி பேர் வச்ச உடனே இதுக்கு சாதல் மட்டும் போட்டான். சாதம் விட்டா என்ன கட்டி நான் 3 ஆட்சி நிறுத்தவையா? 3 ஆட்சி நிறுத்தியா? பின்ன என்ன எப்படி தாங்க முடியாது?
கண் என்றும் காது என்றும் முளை என்றும் காட்டி வரும் ஒரு பெண்ணானவர் ஒரு மாயை. இப்படிப்பட்டவனுக்கு அந்த காதல் ஆசை வந்து போச்சு. அதெல்லாம் மாறும். ஏன்னா இந்த வேலை செய்யற ஆளு நான் கிடையாது. உன் காதலாற்றில் பாவமும் விமர்சனம் அவ்வளவுதான். ஒண்ணு கம்யூனிட்டி எங்க தான் போனான்னு தெரியல. எவன்டா சுத்திட்டு வந்தா எங்க போனான் முன்னாடி எங்க பொட்டிக்கிறா முன்னாடி ஒரு கட்டிங் வச்சு நூல் போட்டு வரலாம். அது புரியத்துக்கு போயிட்டா. ஆமா எங்கதான் போனான்னு தெரியல. என்ன சாமி என் மகாராஜா கையில வச்சிருந்தாரு. கைலியா கையில சாக்கி வச்சிருந்தாரு. கத்தி வச்சிருந்தாரு. அவர் எப்படி மாட்டாரு? அவர் மகாராஜா எவ்வளவு மெச்சிருக்காங்க. அப்படியே அம்மா மெச்சிருக்கோம். அவர் மீசா சொல்ற கம்பி எட்டிட்டு அர்த்தம் இருக்குமா சொல்லலாம்டா. இந்த பெட்டி வச்சிருப்பாரு, இந்த பெட்டி வச்சிருப்பாரு, இந்த பெட்டி வச்சிருப்பாரு. இந்த பெட்டிங்க என்ன வச்சிருந்த மீசுங்க. மீசி அந்த பெட்டி மாட்டிட்டு வச்சிருந்தா அவர் அம்மா நேரம் உட்காந்து பார்த்தாரு அந்த மீசிய. எனக்கு தான் தெரியும். வேஷம் போட உட்காந்தா 1.5 மணி நேரம் ஆகுது வேஷம் போடுறது. என் மகாராஜா காலை எங்க தான் போனாரு. என்ன மகாராஜாவை நீ பார்க்க மகாராஜாவை பார்க்கணும். பார்த்துட்டா ஆசை பார்த்தே ஆசை செஞ்சுடும். எதுக்கு நீ ஒரு உதவி செய்யணும். என்ன செய்யணும்? ஏன்னா நான் ஒரு பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு முடிக்கிறேன். வைக்க தெரியாதவன் மலையில வச்சாலும் அந்த மாதிரி கதையா வச்சாலும் வைக்க தெரியாதவன் மலையில வச்ச கதையா என் கதை போயிருக்குது. ஆமா அது எதான் வச்சேன் நான் எதிரே வச்சேன். அது இருக்கட்டும். அதனால உன் ஆசையும் நிறைவேறணும். ஆமா என் ஆசையும் நிறைவேறணும். ஆமா அதனால நீ என்ன பண்ற? ஆமாங்க என்னடா ஏதோ பொம்பளை காட்டுறா. ஏடா அம்மா அதனால பொம்பளை காட்டிக்கிறீ உனக்கு சத்தியமா? ஓ இன்னொன்னு சொன்னேன். நான் ஒரு தர்ம சங்கத்துல மாட்டிட்டு இருக்கிறேன். ஆமா வைக்க தெரியாத மலையில வச்ச கதையா முடிக்கிறேன்டா. எவ்வளவுதான் வச்சா பாக்குறேன். இவன் என்ன வந்து காதலிக்க காதலிக்க லவ்வா லவ்வா அது என்னால முடியாது. நீ வாங்க பாருங்க. என்னடா மாயா ஐயோ சூப்பரா இருக்கு. ஏடா சூப்பர் பீக்குறீங்க. அந்த ஸ்பீக்கர் இல்ல சூப்பர் பீக்குறீங்க. அப்படியே பார்த்த உடனே கிளம்புதுங்க. அதை பார்த்த உடனே கிளம்புது. யாரு அவர் சும்மாரு அம்மா எல்லாரும் பொண்ணுக்கு போய் மகாராஜா கண்ணி என் கட்டி கரும்பி அடி பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படித்தேன் நீ ஒன்று பாரு. பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொஞ்சம் கேளு ஆசையில நான் படித்தேன் நீ ஒன்று பாரு. கண்ணதாசன் நான் இல்ல காளிதாசன் நான் இல்ல கண்மணிய ஒன்னால கவிஞனால தன்னால பூங்குயிலே பூமயிலே பாட்ட கொஞ்சம் கேளு.
அதை பார்த்து யாரு யாரு சும்மா எங்க மகாராஜ் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? என் மகாராஜ் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? ஊழுது என்ன சாதம் கொடுத்த சாதம் கொடுத்த சாதம் சாதம் சாதம்டா சாதமா கொடுத்த எங்க மகாராஜா தான் நம்புனா எங்க மகாராஜா ஒரு அடி இட்டி மாதிரி அடிப்பாரு. கண்ண படிச்ச அது ரெண்டு கால படிச்ச ரெண்டு கால படிச்ச அது ரெண்டு கைய படிச்ச ரெண்டு கைய படிச்ச அது ரெண்டு கால படிச்ச ரெண்டு கால படிச்சுக்கிறேன். அதுக்கு ரெண்டு மோடு வச்சுக்கிறேன். ரெண்டு மோடு வச்சியா? அதுக்கு ரெண்டு மோடு வச்சியா? எனக்கு ரெண்டு மோடு வச்சியா? வச்ச மாதிரி ரெண்டு மோடு நான் இப்பயே ஒருத்த விட மாட்டேன். நீ அந்த ரெண்டு மோடு வச்சா நீ இந்த உலகத்தையே வீணாக்கிற சாமி. அது ரெண்டு வச்சுக்கிற எனக்கு ஒன்னாவது வை. ஐயோ நீ வச்சே ஆகணும். இப்ப நீ வச்சா நான் நேரம் கிளம்பி திருவண்ணாமலை பைபாஸ் ரோடு போயிடுவேன். போறேன் லாரி வழி மறிச்சு டார்ச் லைட் எடுத்து வழி மறிச்சு பணம் பறிப்பேன். இந்த அடர்ந்த காலத்தின் வழியாக நீ சென்று கொண்டே இருக்க வேண்டும் என்றால் அதோ தெரிகின்றவா மதனாபுரி என்ற காடு. ஆமா, அந்த மதனாபுரி காட்டை ஆண்டு வரக்கூடியவன் மதத்தரக்கன். நாட்டு மக்கள் குறை தீர்ப்பதற்காக வனவேடிக்கை காண்பதற்காக அங்கே வருகின்றான் மதத்தரக்கன். இந்த உருவோடு அந்த மதத்தரக்கனை நீ கூடி ஆலிங்கனம் செய்ய வேண்டும். செய்தால் கூடி ஆலிங்கனம் செய்தால் மட்டும் போதாது, பிறகு இந்த இருவருக்கும் ஒரு குழந்தையானது பிறக்க வேண்டும். அப்பொழுது குழந்தை பிறந்த உடனே மீண்டும் நிலத்தரக்கனாக மாறிவிடுவார். சென்று வருகிறேன். தெரியாத ஒரு நான் நினைச்சா சாப்பிட பாத்தியா கீச்சுருவீங்க. போய் அவங்க பார்த்துட்டாரு சாப்பிட்டு சாபம் அவர் இழுத்து ஒரு சாபம் கொடுத்து இல்ல என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவா என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவ? ஓ சாமி 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 மூவா பாவு மா போங்க சாமி ஊம் சாமி பூவா பாவு மா போங்க சாமி ஊம் சாமி பூவா பாவு மா போங்க சாமி ஊம்
சாமி ஓம் பாட்டியே உட்கார்ந்து கேட்காத உலகமா போய் இந்த கம்யூனிட்டி சரியான ஊமை இந்த கம்யூனிட்டி பாடி சக்தி கேட்கறது அம்மால வந்து செலவுக்கு வரும்போது முடிச்சா மேல் தருவார்த்தா இனிமேல் சாப்பிட்டு புடி புடிங்கிறாரு உங்க வீட்டுல எதாவது விசேஷம் பண்ணியா எதை விசேஷம் பண்ணியா சமையல் தர வச்சுட்டியா இன்னும் ஆள் கிடைக்கல இவர் கூட்டணும் போ வர சொல்றதுக்கு சமையல்கார மாவல்லி கையில் வச்சு தட்டினா சிந்தும் இவருக்கு சிந்தாது அப்படியே மாவல்லி அக்கல் வச்சு ஒரே ஆயிடுச்சுதான் தண்ணி காட்டி விட்டாலும் எனக்கு தேவையில்ல ஒரு மயிரை பிடிச்சி தூக்கலாம் ஒரு வடையும் ஆமோட இருக்கும் ஆனா வர விசேஷத்துக்கு உடம்பு பூரா தண்ணி இல்லாத கழிஞ்சு தான் போவோம் இவர் சுடுற வடை சாமியார் சுத்த வடை அப்படின்னு பேரும் முகலும் கொடி கட்டி பறக்கும் பார்த்து காலையாட்டம் சேர்ந்து ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் புறப்படுங்க